விஜயின் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார். விழாவில் பங்கேற்பதற்காக நாளை சென்னை வருகிறார் ராகுல் காந்தி. சட்டமன்றத்தில் வரும் 13ஆம் தேதிக்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆளுநர் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். விஜய் அமைச்சரவையில் யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா என்ற உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறையை விஜய் கவனிப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பொதுப்பணித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிர்வாகத்துறை என் ஆனந்துக்கு ஒதுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மின்சாரத்துறை CTR நிர்மல்குமாருக்கு ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விளையாட்டு மற்றும் மதுவிலக்குத்துறை ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒதுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக ராஜ்மோகன் பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. சிறுபான்மை நலத்துறை முஸ்தபாவுக்கு ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக உள்ளது. பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக அருண்ராஜ் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை வெங்கட்ரமணனுக்கு ஒதுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் விஜய்க்கு கான்வாய் பாதுகாப்பு. 2 நாட்களுக்கு முன் கான்வாய் பாதுகாப்பு விலக்கப்பட்ட பட்டினப்பாக்கத்தில் இருந்தே மீண்டும் கான்வாய் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. கடந்த 3 முறை ஆதரவு கடிதங்களோடு ஆளுநரை சந்தித்த விஜய் இந்த முறை தோழமை கட்சி தலைவர்களோடு சென்று சந்தித்தார். செல்வ பெருந்தகை, வன்னியரசு, சண்முகம் உள்ளிட்ட ஆதரவு கட்சி தலைவர்களோடு சென்று ஆளுநரை அவர் சந்தித்தார். தாவேக ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் ஆதரவு கடிதத்தை ஆதவ் அர்ஜுனாவிடம் திருமாவளவன் வழங்கினார். விசிகவை தொடர்ந்து தாவேக ஆட்சி அமைக்க IUML கட்சியும் கடைசி நேரத்தில் ஆதரவு தெரிவித்தது. ஆதரவு கடிதத்தை நேரில் பெற்றுக்கொண்டார் செங்கோட்டையன். மெஜாரிட்டிக்கு 117 MLAக்களின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் 120 பேரின் ஆதரவை விஜய் பெற்றார். ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் கடைசி நேரத்தில் விசிக, IUML கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் நிலையில் தாவேகாவினர் கொண்டாட்டம். பனையூர் அலுவலகத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். விஜய் முதலமைச்சராகும் நிலையில் தமிழகம் முழுவதும் தாவேக தொண்டர்கள் கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்து ஆரவாரம்.
அமைய இருக்கும் புதிய அரசுக்கு எனது வாழ்த்துகள் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் மாற்று யோசனைகளை பலரும் சொன்னார்கள் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆனால் நிலையான ஆட்சி அமைய வேண்டும், இன்னொரு தேர்தலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது என்பதே தனது எண்ணமாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தாவேகாவுக்கு ஆதரவளித்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். எந்த நிபந்தனைகளையும் தாவேகாவிடம் முன்வைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இந்த அரசியல் நெருக்கடியை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் 108 இடங்களில் வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க முடியாமல் ஒரு சிக்கலில் தாவேகா திணறிக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இந்த ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் எங்கள் ஆதரவை நல்கியிருக்கிறோம். வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. மெஜாரிட்டிக்காகத்தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்துள்ளோம் என்று திருமாவளவன் கூறினார். தங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்று வந்துவிடக்கூடாது என்பதை ஆலோசித்து முடிவு செய்ததாகவும் தெரிவித்தார். இன்றைய நிலை வரையில் நாங்கள் ஒரே விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்தியிருக்கிறோம். எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்கிற நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. எங்களால் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிடக் கூடாது. இதன் அடிப்படையில் வெளியில் நின்று எங்கள் ஆதரவை நல்குவது ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது என்கிற அளவில் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தாவேகாவுக்கு ஆதரவளிக்கும் முடிவு திமுகவுடனான தங்களது உறவை பாதிக்காது என்று திருமாவளவன் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறோம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். நாங்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் அரசியல் நெருக்கடியான இந்த சூழலில் ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் எங்களுக்கான சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது எந்த வகையிலும் எங்கள் உறவை பாதிக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. திருமாவளவன் துணை முதல்வர் ஆக வேண்டும் என தொண்டர்கள் விரும்புவதாக வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கில் திருமா போட்டியிட தொண்டர்கள் விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். தாவேக அமைச்சரவையில் விசிக பங்கேற்காது என்று வன்னியரசு தெரிவித்துள்ளார். வருங்காலத்தில் அமைச்சரவையில் பங்கேற்பது பற்றி பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதிமுகவை ஆதரிக்க திமுகவிடமிருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் பேபி தெரிவித்துள்ளார். பாஜகவின் இடையூறுகளே குதிரை பேரத்திற்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். விஜய் பதவியேற்பை முன்னிட்டு காங்கிரஸ் சார்பில் AI வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இன்று காலை அதிமுக எம்எல்ஏக்களுடன் EPS ஆலோசனை நடத்திய நிலையில் மாலையில் 36 எம்எல்ஏக்கள் மட்டும் CV சண்முகத்துடன் தனியாக ஆலோசனை. SP வேலுமணி, C விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்று காலை EPS இல்லத்தில் நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. EPS மீது மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது.
1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.